ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறது க்ரீம் பண்ணுங்க. பேக்கரி ஸ்டைலில் எப்படி இந்த க்ரீம் பண்ணை வீட்லேயே ரெடி பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக இந்த க்ரீம் பண்ணை வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான பவுலில் 1 கப் மைதாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற கொஞ்சம் பட்டர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வார்ம் வாட்டரை வந்துட்டு பிசையறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூலிங்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு வார்மிங் வாட்டரை வந்துட்டு நம்ம பிசையறதுக்கு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஈஸ்ட் ப்ரூஃபிங் ஆகி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். இது வந்துட்டு ரொம்ப திக்காக பிசையணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் ஸ்டிக்கி ஸ்டேஜில் இருந்தால் தான் அது ப்ரூஃபிங் ஆகும்போது நமக்கு கரெக்டாக இந்த பன்னு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நம்ம இந்த டோ எவ்வளோ பிசைய முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டோம். இதை ஒரு 1 ஹவருக்கு நல்லா ப்ரூஃபிங் ஆகிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரூஃபிங் ஆகிடுச்சு, நல்லா பொங்கி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் டோவை பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பன் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ரொம்ப தின்னாக தேய்க்காமல் கொஞ்சம் திக்காகவே நம்ம தேய்ச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு 45 மினிட்ஸ்க்கு நல்லா ப்ரூஃபிங்க்கு ரெஸ்டிங் டைம் விட்டுறலாம். இப்போ பாருங்கள், மாவு ப்ரூஃப் ஆகிட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதை எக் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 75 கிராம் பட்டரை அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகரை நான் பவுடர் பண்ணிக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம பன்னு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இனி நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீம் இதில் அப்ளை பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு நைஃப்பில் சென்டரில் சென்டர் பார்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம பட்டர் க்ரீமை ஃபில் பண்ணிடலாம். நம்ம க்ரீமை பன்னோட எல்லா கார்னர்லேயும் நம்மளை அப்ளை பண்ணி விட்டோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டெஸ்கேட்டட் கோகோனட்டை மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம பேக்கரியில் வாங்குகிற அந்த க்ரீம் பன்னோட லுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் சாஃப்டான க்ரீம் பன் ரெடி ஆயிடுச்சுங்க. அது வீட்லேயே பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.